வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி. இன்றைக்கி நம்ம சுவரொட்டி செய்ய போகிறோம். இது சுவரொட்டி சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமலும் இருக்கும். ஸோ இதை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்மளோட ரத்த சோகையை போக்கும். இது சாப்பிட்றதுனால நம்ம ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் அதிகமாகும். இதனால் நீங்கள் வாரத்துக்கு 2 டைம் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நிறைய பிரச்சனைகள் தீரும். இதில் விட்டமின் B12 நிறைய தாதுக்கள் அமிலங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. எங்கே கிடைச்சாலும் இதெல்லாம் கிடைக்கிறது ரேரு. ஸோ எங்கே கிடைச்சாலும் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுங்க. ஸோ இதனால் நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும். சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் இந்த சுவரொட்டி சாப்பிட்றனால நிறைய தீர்வு இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்வாகும். கர்ப்பிணி பெண்கள்லாம் வாரத்துக்கு 2 டைம் இதை நல்லாவே சாப்பிடலாம். உங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகமாக தேவைப்படும். அதனால் இதை சாப்பிட்றதுனால நமக்கு அதிக ஹீமோகுளோபின்ஸ் கிடைக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அது மேலே ஜவ்வு மாதிரி ஒரு தோல் இருக்கும். ஸோ அதை நீக்கிறதுக்காக நம்ம சுடு தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை அதில் போட்டு எடுத்துட்டு அந்த ஜவ்வு மாதிரி இருக்க தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சைஸ்க்குள்ள குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சோரொட்டி அதில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஏன் சோரொட்டி அப்படின்னா இது ஆட்டோட மண்ணீரல். இதுக்கு ஏன் சோரொட்டின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இதை எடுத்து செவுத்துல அடித்தா அப்படியே ஒட்டிக்கும், கீழே விழுகாது. ஸோ அதனால தான் இது சோரொட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனியனோட இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு மஞ்சள் தூளோடைய எண்ணெயோட இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு நம்ம அந்த கறிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையானது போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா இன்னுமே டார்க் பிளாக் கலரில் மாதிரி வரும். ஸோ டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். தண்ணி தேவைன்னா விட்டுக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஸோ இது சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட உடம்புல அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்திகள் நமக்கு கொடுக்கும். நீங்களும் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.